ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி ஒரு சிம்பிளான ஒரு ஓரியோ பிஸ்கெட் வச்சு கேக் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். கைஸ், இப்போ ஒரு மிக்சியில் இந்த ஓரியோ வச்சு அதில் பால் கொஞ்சம் ஆட் பண்ணால் இந்த மாதிரி ஒன்று கிடைக்கும். அதில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் மில்க்கும் சுகரும் ஆட் பண்ணிட்டு அதை ஒரு 5 minutes அதை அப்படியே மிக்ஸ் பண்ணும். ஃபைவ் மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணலாம் guys. அதை வந்துட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும் guys. இந்த மாதிரி வரணும். அப்போ உங்க வீட்டுல ஓவன் இருந்துச்சுன்னா இதை ஓவன்ல வச்சு இதை பேக் பண்ணி வச்சுக்கலாம். ஆனா இது இன்னொரு கண்டெய்னருக்கு மாட்டும் போது ஒரு கீ கொஞ்சம் கீழே அப்ளை பண்ணிட்டு மாட்டினா நல்லா இருக்கும். ஓகே, வாங்க நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பீட் பண்ணா அதை விட நல்ல கன்சிஸ்டன்சியா கிடைக்கும். அப்புறம் இங்க இட்லி குண்டா இருக்கு, அதுல 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஆனா 2 டம்ளர் தண்ணி ஊற்றினா அது நல்லா இருக்கும். 2 இல்லாட்டி 2.5 இல்லாட்டி 3 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். இங்க பாருங்க கைஸ், இப்போ நம்ம 3-4 டம்ளர் தனியாக ஊற்றிருக்கோம். இது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கணும். கைஸ், நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இட்லி துணிங்க ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறம் அது பண்ணதும் செஞ்சு ஏன் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறம் அதை ஹை ஃப்ளேமில் வச்சா கொஞ்ச தண்ணி இதாகணும். இல்லை நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே போகிற ஆள் இருந்துச்சுன்னா நீங்கள் சிம்மில் வச்சுட்டு போகலாம். அப்போ இதில் எண்ணெய் போடணும். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். நம்ம குட்டி குட்டியாக இட்லி மாதிரி வரணுங்கிறதுனால நம்ம குட்டி குட்டியாக இட்லிலேயே பண்ணிக்கலாம். சரி, நம்ம அப்படி இந்த சைட் போட்டுக்கலாம். இந்த சைட் போட்டு இப்போ பண்ண போது என்னன்னா, இதை கொஞ்சம் ஊற்றிட்டு அது மேலே இந்த மாதிரி ஒரு க்ரீம், அந்த பிஸ்கெட்டோட க்ரீம் வச்சு நமக்கு ஒரு லாவா மாதிரி கேக் வரும். நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம், பார்க்கலாம். ஓகே, இதனால ஸ்டில் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் அவ்வளோக்கா பீட்டர்லாம் இல்லை, ஓவன்லாம் இல்லை. அதனால நம்ம இட்லி அதிலே பண்ணிக்கலாம். அப்படி உங்கள் வீட்டில் ஓவன் இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த டைரி மில்க் இருக்கு, அதே மாதிரி இது போட்டு இது மாதிரி இன்னொரு பக்கம் டைரி மில்க் இருக்கு நட்ஸோட. அப்போ கடைசியில் நம்மக்கிட்ட வேஃபர்ஸ் ஃபைனிங் டச் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம இப்போ இட்லி குண்டால ஊற்றலாம். ஊற்றிட்டோம். அதே மாதிரி ஒவ்வொரு இது கூட்டினா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த க்ரீம் வைக்க ஆரம்பிக்கலாம்.
வச்சுக்கலாம். ஓகே, நம்ம இப்போ க்ரீமும் வைக்கலாம். ஃபஸ்ட்டு டைரி மில்க் வச்சுட்டு அப்புறம் ஓகே, நம்ம இப்போ டைரி மில்க் வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் டைரி மில்க் வச்சா அதனால க்ரீம் வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ரீம் எல்லாம் இல்லை, அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ க்ரீம் கொடுக்கலாம். ஓகே, நம்ம இன்னும் ஒரே ஒரு க்ரீம் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் அதையும் வேக வரை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். க்ரீம் எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நம்ம இது மேக் பண்ணி வச்சுட்டு இது பண்ணி அது மேலேயே நம்ம இது விட்டுக்கலாம். அதே மாதிரி எல்லா பக்கமும் இருக்கிறது எல்லாமே வச்சுக்கணும். ஓகே, நம்ம இப்போ மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லிட்டு பார்க்கலாம். இது 15 மினிட்ஸுக்கு மூடி வச்சா போதும். இது 15 to 20 மினிட்ஸ் மூடி வச்சா போதும் நமக்கு. அப்போ அது இதாக வேண்டியிருக்கான்னு பார்த்து பண்ணிக்கலாம்.